செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின்கொயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை முதல் டிசம்பர் 28 சனிக்கிழமை வரையிலான வாரி ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சிவாய் உங்கள் ராசியிலே 4ஆம் இடத்திலே நீச்சமடைந்ததான் வக்கரகதியுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஓரளவு சிறப்பான வாரமாகத்தான் அமையும். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து ஆரோக்கியமாக இருப்பீர்கள். 2ஆம் இடத்தில் குருபான் வக்கரம் பெற்றிருப்பது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். நீங்கள் அதிரடியாக பேசி சுபகாரியத்தை நடத்தி விடுவீர்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் அல்லது வாகனங்கள் வாங்குவதற்கும் முயற்சிகள் செய்யலாம். இந்த வாரம் அதற்கான முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சமடைந்தால் வக்கரகதியில் இருப்பதால் தாயின் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். தாய் ஓரளவு ஆரோக்கியமாக இருக்கிறவர்கள் பெரிய பிரச்சனை இருக்காது. 6ஆம் இடத்திலே கேதுவான இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை ஓரளவு விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்திலே புதன் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். மேலும் படித்த மாணவர்களுக்கு இந்த வாரம் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பெருமளவில் அதிகமாகவே இருக்கிறது. 9ஆம் இடத்திலே சூரியன் இருந்தாலும் அது குருடைய வீடாக இருந்து நட்பு வீடாக இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். 10ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது மனைவி பிரிலே தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். சுக்கிரன் உங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் 10ஆம் இடத்திலே சுக்கிரன் இருப்பது புதிதாக வீடு மனை அல்லது வாகனம் வாங்கினால் அது வெகு காலம் நிலைத்திருக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது நீங்கள் எந்த தொழில் செயல்பட இருந்தாலும் அந்த தொழிலை நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். முக்கியமாக மூட்டு வலிகள் கை கால் வலிகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது தொழில் வளர்ச்சி காரணமாக அலைச்சல் இருக்கும். அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 வியாழக்கிழமை நல்ல தினமாக அமைந்திருக்கிறது. பரணியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த வாரம் மேஷராசியிலே பிறந்தவர்கள் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை இரவு 1:57 முதல் டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:52 வரை சந்திராஷ்டகம். ஆக மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வார கடைசியிலே டிசம்பர் 28 சனிக்கிழமையும் டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமையும் இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இருந்தாலும் சிறு பின்னடைவுகளும் போக வேண்டும் என்பதற்காக, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக, குழந்தைகள் நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தந்தை மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். தந்தை உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். அவருடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருந்தாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தைக்கு அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியில குருபான் வக்கரம் பெற்றிருப்பது எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். உங்களுடைய முடிவுகள் சில நேரம் தவறாக போய்விடும். ஆகவே மற்றவருடன் கலந்து ஆலோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மனைவி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் கேது இருக்கிறார். இந்த வார ஆரம்பத்திலே சந்திரன், அதன் பிறகு மாறுகிறது. 5ஆம் இடத்துல கேதுபான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே குழந்தைகளுக்கு பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். அதன்படி செயல்பட்டு நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளலாம்.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருப்போது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, அவருடைய குடும்பத்தில், அதாவது அவருக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும், அவரும் நிறைய செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் 2 வாரங்களுக்கு இருக்கும், ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மனைவியாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்காது. ஆகவே நீங்கள் எந்த தொழில் செயல்பாடு இருந்தாலும் அந்த தொழிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும், அவர்கள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் ரிஷப ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷப ராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகசீஷத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு தற்சமயம் ஜென்ம குருவாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எடுக்கக்கூடிய முடிவுகளில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும். உங்களுக்கும் பலவிதமான சிந்தனைகள் இருக்கும். அந்த சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக மாறுவதற்காக, உங்கள் செயல்பாடுகள் வெற்றி பெறுவதற்காக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் இருப்பது தந்தைக்கு செலவினங்கள் அதிகமாகும். அதற்காக தந்தை தன்னுடைய முன்னேற்றத்திற்காக செலவினங்கள் குறைவதற்காக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. 6ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது தொழில் துறையில போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செயல்பட இருந்தாலும் அந்த தொழில போட்டி மிக அதிகமாக இருக்கும். இருந்தாலும் குருடைய பார்வை, அந்த போட்டியில நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் 6ஆம் இடத்துல புதன் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதற்குரிய பண வசதி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கர கதி அடைந்திருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஓரளவு குறையும் என்று எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குருடைய பார்வை இருக்குது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைக்கும். தாயும் ஓரளவு நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். 6ஆம் இடத்துல புதன் இருப்பது குருடைய பார்வையுடன் இருப்பதனால் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். 7ஆம் இடத்துல சூரியன் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு உஷ்ணம் காரணமாக உடல் பாதையும், மனைவிக்கு வயிறு பிரச்சனை காரணமாக செலவினங்களும் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள், இழப்புகள் இருக்காது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது குழந்தைகள் படிப்புக்காகவோ அல்லது தொழிலுக்காகவோ உங்களை விட்டு சில காலம் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். 9ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே தந்தைக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் மாத்திரம் உடல் வலிகள் அல்லது உஷ்ணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது வெளிநாட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு வேலை விரும்புவதற்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். விரயஸ்தானத்தில் குருவான் இருப்பது செலவினங்கள் தொழில் நிமித்தமாக, தொழில் வளர்ச்சி காரணமாக, தொழில் நிமித்தம் காரணமாக அல்லது மனைவியின் ஆரோக்கியம் காரணமாக, மனைவியின் தேவைக்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். இந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுன ராசியில பிறந்து மிருகசீஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையில பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூச 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்லா இருக்கும். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் விரயஸ்தானத்தில் குருபவான் இருப்பதனால் வியாழக்கிழமை குருபவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். ஆக வியாழக்கிழமை குருபவானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் விளக்கு வைத்தால் இந்த வாரம் முழுமைக்கும்
மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே இருந்து தற்சமயம் அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டமசனியாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குருபான் தரசம் இருப்பதனால் அஷ்டமசனியுடைய தாக்கம் பெரிதாக இருக்காது. சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசியிலே செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். ஆனாலும் வக்ரகதியிலே இருக்கனால் இதுவரை உங்களுக்கு இருந்த தூக்க குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மேலும் உங்களுக்கு இருந்த கோபதாபங்கள் ஓரளவு குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி விஷயத்திலே இருந்த சிக்கல்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆவதனால் ஏற்படும் சிக்கல்கள்லாம் ஓரளவு விலகி ஓரளவு சந்தோஷத்தை பெறுவீர்கள். 3ஆம் இடத்துல கேதுவான இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறது. ஆக இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். மேலும் இந்த வாரத்தில் படித்த மாணவர்களுக்கு சிறிது சிரமத்தின் பேரில் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் மாணவர்கள் இன்டர்வியூவில் வெற்றி பெறுவார்கள். ஆரம்பத்தில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் இருக்கும். ஆனால் 2வது 3வது சுற்றிலே நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். 7ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பிரச்சனைகள் ஓரளவு குறையும். ஏனென்றால் 7ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது பொதுவாக கலத்தர தோஷமாக இருந்தாலும் குருவுடைய பார்வை அமைவதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே மூட்டு வலிகளை ஏற்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது இந்த வாரம் தந்தை உங்கள் மீது சிறிது கோபமாக இருப்பார்கள். இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசினால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபசந்தில் குருவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்களுக்காகவும் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மனைவிக்கும் பெரிய பிரச்சனை இருக்காது. மனைவியின் ஆரோக்கியம் ஓரளவு நன்றாகவே இருக்கும். இந்த வாரம் கடகராசியில் நல்ல நாட்கள். கடகராசியில பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். அடுத்து ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் கடகராசி இருந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். கடகராசிக்கு ஏற்கனவே அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நீதிபம், ஆஞ்சநேயருக்கு நீதிபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக ஆரோக்கியத்தை அடைவீர்கள். மூட்டு வலிகள் குறைந்து ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காரிய தாமதமும் ஓரளவு சரியாகிவிடும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் இனிமேல் ஓரளவு உங்கள் பேச்சை கற்று நடந்து உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். 4ஆம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். 5ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது உஷ்ணம் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு இந்த வாரம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்காக முயற்சிகள் நீங்கள் தான் எடுக்க வேண்டும், மற்றவர்கள் எடுக்க மாட்டார்கள். 6ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது தொழில் விஷயமாக சிறிது இந்த வாரத்திலே பிரச்சனைகள் ஏற்படும். தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். மேலும் தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் கஷ்டப்பட்டு வெல்ல முடியும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனிபான் இருப்பது உங்களுக்கு திருஷ்டி இருக்குது. உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. 8ஆம் இடத்துல ராகுபான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை பெறுவீர்கள். 10ஆம் இடத்துல குருபான் இருப்பது தொழில்துறையில மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தாராளமாக மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நீங்கள் அடுத்து சிம்மராசியில் பிறந்த இந்த வாரம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள்.
உத்திரம் 1வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் புதனுக்கும் குருவுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், தெய்வ காரியங்களை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். சந்தோஷத்தையும் நீங்கள் அடைய கடுவீர்கள். எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறது. அது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது தெய்வ பலம் நன்றாக அமையும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தாய் தந்திரன் ஆரோக்கியத்திலே பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. 5ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறுவார்கள். அவருடைய முன்னேற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருக்க. ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். படித்த மாணவர்கள் எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு சென்றாலும் நிச்சயமாக இன்டர்வியூவில் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். 7ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது ஏதாவது ஒரு சிறு விஷயங்களுக்காக மனைவி உங்கள் மீது கோபப்படுவார்கள். இருந்தாலும் குருடைய பார்வை நன்றாக இருப்பதனால் பிரிவினையோ வேறு சண்டைகளோ பிரச்சனைகளோ எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது, அனுகிரகம் நன்றாக இருக்கிறது. எதிரிகளை விடக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளை வென்று காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். எல்லா போட்டியிலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே கேது பகவான் இருந்து குரு பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த வாரம் நல்ல ஞானத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னி ராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25, 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கும் நல்லா இருக்கும். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கன்னிராசிலிருந்து இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறார். ஆகவே தாய்க்கு சிறு உஷ்ணங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதே போலவே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கும் உங்கள் ராசியிலே, அதாவது சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கும் உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துல குருவான் இருப்பதனால் தொழில்துறை பிரச்சனைகள் சிறிது இருக்கும். ஆகவே சிம்ம ராசியில பிறந்தவர்கள் வியாழக்கிழமை குருபவனுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அடுத்து துளாராசி. துளாராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கிறார். 4ஆம் இடத்துல சுக்கரன் இருப்பது மிக மிக உத்தமமானது. தொழில்துறையை விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எந்த தொழிலை சேர்வடைந்தாலும் அந்த தொழில்துறையிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் இருப்பது உங்களுக்கு நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கிறது. அதன் மூலமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். அது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். என்றால் புதனுக்கு குருடைய பார்வை என்பது மாணவர்களால் சந்தோஷத்தை அடைவீர்கள். 3ஆம் இடத்திலே சூரியன் இருப்பது எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் அதில் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் தேவபலம் நன்றாக இருக்கிறது. 4ஆம் இடத்திலே சுக்கரன் இருப்பது பல விதத்திலும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை நீங்கள் எந்த தொழில் செய்வதாக இருந்தாலும் தொழில்துறையிலே சிரமங்கள் குறையும். என்றால் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பதால் சிரமங்கள் ஏற்படும். சுக்கரனுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருப்பது சிரமங்கள் குறையும். 5ஆம் இடத்துல சனிபகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கார். ஆகவே குழந்தைகள் சிறிது நல்ல காரியங்களுக்காக அடம் பிடிப்பார்கள். ஆனால் தீய காரியங்களுக்காக அடம் பிடிக்க மாட்டார்கள். ஆக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. குழந்தைகளுடைய முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும். 6ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சி ஓரளவு நன்றாக இருக்கும். 8ஆம் இடத்துல குருவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கு வயிறு உஷ்ணமடை வாய்ப்பு இருக்கிறது. காரமான பொருட்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அவ்வாறு காரமான பொருட்களை சாப்பிட்டால் உஷ்ணம் காரணமாக அஜீரண கோளாறுகள் ஏற்படும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே நீச்ச பலன் தராது, நல்ல பலன் தான் தரும். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையில அலைச்சல் சிறிது குறைந்து வருமானம் நன்றாகவே இருக்கும். லாபஸ்தானத்தில் கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிற உங்கள் வீட்டில் தாத்தா போட்டி பண்ணுடைய அனுகூலம் நன்றாக இருக்கிறது. சந்தோஷம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நன்றாகவே அமையும் என்று தாராளமாக எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் துளாராசியில பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில பிறந்த சித்திரை 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு
டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை, 2 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் துலா ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்றிருப்பது உங்கள் ஆரோக்கியத்தில், முக்கியமாக உணவு சாப்பிடு விஷயத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக துலா ராசியில் பிறந்தவர்கள் ஓரளவு நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிலேயே புதன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமாதி புதன் உங்கள் ராசியில இருக்கிறார். ஆகவே சிறிது அலைச்சல் அதிகமாக இருக்கும், சிந்தனை அதிகமாக இருக்கும். முக்கியமாக தூங்கும் போது தான் எல்லா சிந்தனைகளும் வரும். இருந்தாலும் குருடைய பார்வை இருப்பது உங்கள் சிந்தனைகளுக்கு நல்ல வெற்றியும் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது தந்தை மூலமாக தனலாபம் எதிர்பார்க்கலாம். தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். தந்தை வீட்டார் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது இந்த வாரத்தில் மனைவியின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். காரியத்தை சாதிப்பீர்கள், தைரியத்தை பெறுவீர்கள். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவர் ஆட்சி பலத்துடன் இருக்கார். ஆகவே தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சிறு அளவில் மூட்டு வலி இருக்குமே தவிர பெரிய தோஷங்கள் தாய்க்கு ஏற்படுத்தாது. 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனால் குழந்தைகளுக்கு முன்னேற்றம் இருக்கிறது. சிலருக்கு உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டு பயணத்தை விரும்பினால் அவர்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஆகவே மனைவிக்கும் உங்களுக்கும் நல்ல அந்யோன்யம் ஏற்படும். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று போனாலும் வக்கரகதியிலே இருந்து சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே உங்களோட ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு இருக்காது. ஆரோக்கியத்திற்கு ஏற்ற நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். பூமி லாபம், வாகன லாபம் அனைத்தும் இந்த வாரம் இருக்கிறது. என்றால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பூமிக்காரகன் இருந்து சுக்கிரனால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பூமி வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். குடும்பத்தில் சுப காரியங்கள் விரைவில் நடக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவர்களுடைய அனுகூலம், அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசியில் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 28 சனிக்கிழமை உங்களுடைய நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் ஓரளவு நல்ல நாள். மற்ற நாட்கள் பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் பெரிய முன்னேற்றம் இல்லை. அந்த ஒரு நாள் மிக நன்றாக இருக்கிறது. அடுத்து கேட்டிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 26 வெள்ளிக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்கள் டிசம்பர் 28 சனிக்கிழமை மிக நல்ல நாள். வேறு நல்ல நாட்கள் டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை, 2 இருக்கிறது. அந்த நாளிலும் அவசியமும் நல்ல காரியங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அடுத்து விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு அர்த்தாஷ்டமி நடந்து கொண்டிருப்பது காரிய தாமதங்கள் சிறிது ஏற்படும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நீதிபமும் ஆஞ்சநேயருக்கு நீதிபம் வைக்க வேண்டும். அதன் மூலமாக காரிய தாமதங்கள் ஓரளவு விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சூரியன் இருப்பது உங்களுக்கு உஷ்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். தந்தை உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அவருக்காக மனைவிக்காக சிறு செலவினங்கள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருப்பது தைரியமாக காரியங்களை செய்வீர்கள், அதில் சாதித்துக் கொள்வீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ணமாக ஒத்துழைப்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். தாய் சிறிது கோபப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. தாயுடன் சிறிது விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடன் பேசுவதே நல்லது.
6ஆம் இடத்துல குருவான இருப்பது நீங்கள் எந்த தொழில் செயல்படாங்க தொழில போட்டி மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறார். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது உங்களுக்கு உடலிலே சிறிது ரத்தம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரம் பெற்றிருப்பதனால் இந்த வாரத்திலே சொத்து விஷயமாக பூர்வ சொத்துக்கள் விஷயமாக சகோதரர்களுடன் பேசாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு பேசினால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தையுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது பாதிப்பு ஏற்பட்டு பிறகு சரியாகும். 10ஆம் இடத்துல கேத்து பகவான் இருப்பது தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். வளர்ச்சி சிறிது கஷ்டப்பட்டு தான் நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் இன்டர்வியூகளை அட்டன் செய்வதை சிறிது தவிர்ப்பது நல்லது. அடுத்த வாரம் அதற்குரிய பிரச்சனைகள் இருக்காது. விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது தொழில் விஷயத்திற்காகவும் மனைவியின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களை ஏற்ற வருமானம் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் தனுசு ராசியில் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் உண்ணாபத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது பண விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். மேலும் 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு. மேலும் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது, சண்டை வரும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும், குரு பகவான் என்றால் நவகிரகத்தில் குரு பகவானுக்கும் மேலும் தட்சிணாமூர்த்திக்கும் நெய் விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். அந்த நெய் விளக்கு பகல் நேரத்தில் 12 மணிக்குள் நெய் வைக்க வேண்டும். இந்த விளக்கு வைக்குதின் பரிகாரம் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசி முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருக்கிறார். தெய்வீக அம்சம் முன்னேற்றம் அனைத்தும் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இந்த வாரம் உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருப்பது குழந்தைகளுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும், முழுமையாக கிடைக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகளால் நல்ல பெயரும் புகழும் நீங்கள் பெறுவீர்கள். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பதனால் அவர் ஆட்சி பலத்துடன் இருப்பதனால் 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் பெரிய பிரச்சனை இருக்காது. வேலை செய்யும் இடத்தில் சிறிது படு இருக்கும். இருந்தாலும் உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக பெரிய பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது ஏற்கனவே உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி போன்ற அலர்ஜிகள் இருந்தது. அதற்குள்ள மருத்துவம் இந்த வாரம் கிடைத்து ஆரோக்கியத்தை முழுமையாக பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் குரு பகவானுடைய ராசியிலே ராகு இருப்பது பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. உங்கள் ராசி குருடைய பார்வையும் இருக்கிறது, தெய்வ பலம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பது குழந்தைகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வாரம் கரு தரிப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. 7ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்கரகதியுடன் இருக்காது. ஆகவே இந்த ஜாதகம், அதாவது இந்த ராசிக்காரர்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கு, அதாவது புருஷனுக்கு நல்லது. இந்த ஜாதகம் ஆணாக இருந்தால் மனைவிக்கு நல்லது. இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கு, உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 9ஆம் இடத்துல கேது பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பின்னடைவு எதுவும் இருக்காது. அவர்களுடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது தந்தையின் மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. மேலும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் தொழில் போட்டியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எந்த தொழில் செயல்பட இருந்தாலும் அந்த தொழிலில் நீங்கள் நிச்சய வெற்றி பெற முடியும். அடுத்து இந்த வாரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூழ்நிலை இருப்பது, உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது பெரிய தோஷம் ஏற்படுத்தாது. இருந்தாலும் கண்களில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் மகர ராசியில் நல்லா இருக்கும். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும்
வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி இருக்கிறார். ஆகவே 12ஆம் இடம் என்பது கண்களுக்கான இடம். அந்த இடத்துல சூழ்நிலை இருப்போது கண்களில் சிறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் பகல் நேரத்தில் வைக்க வேண்டும். அதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் சுப செலவையும் பெறுவீர்கள், சந்தோஷத்தை பெறுவீர்கள், பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கும்பராசியிலே பிறந்தவர்கள் டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை பகல் 12:55 முதல் டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை இரவு 1:51 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 23 திங்கட்கிழமை, டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்களை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வேறு நாட்களுக்கு இந்த வாரம் ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சனி பகவான் ஆட்சியப்படத்துடன் இருக்கிறார். ஆகவே பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்தின் குறைபாடுகள் நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள். எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் வேலைப்பட அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மேலும் தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்கள் கூட தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிக்காரம் நீட்டுவார்கள். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அவர் வக்கரகதியிலே, அதான் நீச்சம் பெற்றாலும் வக்கரகதியிலே இருக்கிறார். ஆகவே இரத்தத்தில் இருந்த குறைபாடுகள் சரியாகும். மேலும் தொழில்துறையில அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையில போட்டிகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கடன் ஓரளவு குறையும். நல்ல வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். 8ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணத்தில் பெரிய தீங்கு எதுவும் இருக்காது. பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். இதுவரை இருந்த பிரச்சனைகள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். லாபஸ்தானத்தில் சூழ்நிலை இருப்பது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, அதாவது கும்பராசியில பிறந்தவர்களுக்கு அவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் ஜாதக தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்கான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. அதுவும் இந்த வாரத்தில் அந்த புதன் வியாழன் இந்த 2 நாட்கள் தோஷ பரிகாரங்களுக்கு மிக மிக உகந்த வாரமாக கிழமைகளாக இருக்கிறது. இந்த வாரம் கும்பராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது தாயின் ஆரோக்கியத்துக்காகவும் தந்தையின் ஆரோக்கியத்துக்காகவும் செலவினங்களாகும். ஆனால் நல்ல ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். மேலும் சுப செலவுகள் செய்யலாம். அதன் மூலமாக சந்தோஷத்தை நீங்கள் பெற முடியும். வீட்டிற்கு புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம். கும்பராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். கும்பராசியில பிறந்து அவிட்ட 3-4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். சதயத்திலே பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் தொழில போட்டிகள் சிறிது அதிகமாகும். கடன் கட்டுவதற்கே வருமானம் சரியாகும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் 4ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பதனால் வியாழக்கிழமை குருபகவானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக கும்பராசியில் இருப்பது இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மீனராசியில் பிறந்தவர்கள் டிசம்பர் 24 செவ்வாய்க்கிழமை இரவு 1:51 முதல் டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை இரவு 1:57 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் 25 புதன்கிழமை, டிசம்பர் 26 வியாழக்கிழமை, டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலனாக பார்க்கும் போது மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டக தினங்களை தவிர மற்ற நாட்கள் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றாலும் உங்கள் ராசியிலே ராகுமான் இருந்தாலும் குரு 3ஆம் இடத்திலிருந்து தைரியத்தை வரவழைக்கிறார். ஆக தைரியமாக காரியங்களை செய்யலாம். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசியில ராகுமான் இருப்பது
மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இருந்தாலும் கோபத்தை முடிந்தவரை குறைத்துக் கொள்வது நல்லது. 3ஆம் இடத்துல குருவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது, செவ்வாய் நீச்சமானாலும் வக்ரகதியிலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தைகள் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். சந்திராட்டு தினமான டிசம்பர் 25, 26, 27 இந்த 3 நாட்கள் மாத்திரம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவான இருப்பது குருவால் பார்க்கப்படுவதனால் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. மனைவி உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். 9ஆம் இடத்துல புதன் வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். தந்தை நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன் மூலமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 10ஆம் இடத்துல சூரியன் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைய முடியும். அரசாங்க விஷயங்களிலிருந்து உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது நல்ல தன லாபம் காத்திருக்கிறது, முன்னேற்றம் காத்திருக்கிறது. இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியாலும் தனலாபம் காத்திருக்கிறது. விரயஸ்தானத்தில் ராகு சனி பகவான் இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கம் வராது. இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மீனராசியில் இந்த வாரம் நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் டிசம்பர் 28 சனிக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் ஒரு நல்ல நாட்களாக இருக்கிறது. ரேவத்திலே பிறந்தவர்கள் டிசம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை, டிசம்பர் 28 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு 7.5 சனியாக விரயஸ்தானத்தில் சனி இருப்பது செலவினங்கள் அதிகமாகும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.